ஹாய் கைஸ், கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் என்னோடய ஓன் வாய்ஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2020 கோப்ரோ வாங்கியாச்சு விளாகெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பத்துலேருந்து என்னோடய இன்செக்யூரிட்டியால் விளாக் ஸ்டார்ட் பண்ணவே முடியல. ஃபைனலி 2026 டேட்லாம் தெரில. ஆனால் இப்போ வந்து என்னோடய ஓன் வாய்ஸில் விளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ எங்கே இருக்கோன்னா விழுப்புரத்தில் இருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபை வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு பஸ் ஏற்றி விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா விளாக்னு சொன்ன உடனே இது வந்து தனியாக நான் மட்டும் ஆரம்பிக்க போகிற விளாக் கிடையாது. என் டீம்மேட்ஸ், அதாவது எம்பிடின்னு சொல்லுவோம், இன்னும் நாங்கள் நேம் எதுவும் டிசைட் பண்ணல. இப்போதைக்கு என்னோட யூடியூப் சேனல் தான் இருக்குது. ஒரே நிமிஷம், வின் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். விண்டோ ஏற்றிட்டு பேசுகிறேன். கைஸ், விண்டோ ஏற்றிட்டேன். அதுலேயே ஒரு சரியான பஞ்சாயத்து ஆயிடுச்சு. முன்னாடி லாரி வந்துட்டுருக்கு, அது ஒரு பஞ்சாயத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒய்ஃபை பஸ் ஏற்றி விடலான்னு சொல்லிட்டு வந்தோம். இன்னொன்று நேற்று என்னாச்சுன்னா, நேற்று நைட் வந்து சரி மழையாக இருக்கே, சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டாலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு போனோம். என்ன ஆச்சுன்னு தெரில. இது வரைக்கும் நான் கார் ஓட்டி போல வந்து அப்படி நடந்ததே இல்லை. நேற்று பார்த்தீங்கன்னா சாவியை மறந்து உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை, இது வந்து ஃபுல்லி மேனுவல் காருங்கிறனால கண்ணாடியை பிடிச்சி இழுத்து இறக்கி நாங்களே கையை விட்டு சாவி எடுத்தாச்சு. அதனால் இப்போ இது விண்டோ வேறு ஜாம் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே விண்டோ ஏறவும் மாட்டேங்குது. ஆனால் இப்போ இந்த காரை வந்து உங்களுக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இதுதான் எங்களோட ஃபெராரி. நான் உங்களுக்கு இந்த ஃபெராரியோட வீடியோ அட்டாச் பண்ணுறேன். இந்த ஃபெராரியில் எங்களுக்கு இல்லாத மெமரிஸே இல்லை. நாங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்கோம், எங்கே போயிருக்கோம். எங்கள் ஃபெராரி வந்து அன்ஸ்டாப்பபிள் ஃபெராரி. நாங்கள் போய்கிட்டே இருப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எங்கள் ஃபெராரி காட்ட போகிறேன். இதுதான் எங்கள் ஃபெராரி. இன்னொரு குறை என்ன தெரியுமா, நம்ம காரில் இந்த மாதிரி தண்ணியில் போச்சுன்னா காருக்குள்ளே தண்ணி வந்துடும் கைஸ். கீழே இவ்வளோ பெரிய 2 ஓட்டை இருக்குது கைஸ். இன்னொரு சேடஸ்ட் நியூஸ் என்ன தெரியுமா, இன்றைக்கி வந்து சாட்டர்டே. ஆனால் இன்றைக்கி எனக்கு ஆஃபீஸ் போகணும். அதனால தான் இன்றைக்கி ஒய்ஃபை மட்டும் தனியாக பஸ் ஏற்றி விட்டுட்டேன். அது அவ்வளோ பெரிய சேடஸ்ட் நியூஸ் கிடையாது. ப்ராஜெக்ட் லஞ்ச் போகுது, அதனால் சாட்டர்டே சண்டே சப்போர்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம அது பிரச்சனை இல்லை. இன்றைக்கி டீம் வந்துடுவாங்க. டீம் வந்துட்டு நாளைக்கு நைட் டீமில் இங்கேருந்து கிளம்பிடுவோம். எங்கள் டீமில் முக்கியமான ஒரு ஆளோட சிஸ்டருக்கு பர்த்டே. சாரி அடசாமி, பர்த்டே இல்லை, அது பேர் என்ன, கல்யாணம். எங்கள் டீம் கேப்டனோட தங்கச்சிக்கு கல்யாணம். ஸோ நாங்கள் எல்லா டீமாக போய் அங்கே ரகலைகள் பண்ண போகிறோம். கல்யாணம் வந்து செவ்வாய்க்கிழமை நைட்டு, புதன்கிழமை காலையில். ஃபஸ்ட் டைம் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இருக்கிறதே 300 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கீங்க. அந்த 300 பேர் பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரில. புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் முளைச்சிருக்கேன், பார்த்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காமெடிலாம் வரல, லைஃபே காமெடியாக போய்கிட்டு இருக்கு. இதில் எங்கேத்த போய் காமெடி பண்ணேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நியூஸ் கைஸ், வழியில் வந்துட்டு இருந்தப்போ 2 பைக்கு மோதி ஒரு அப்பாவும் குழந்தையும் கீழே விழுந்துட்டாங்க. ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி. காரில் எடுத்து கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. பாவம் என்னாச்சுன்னு தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். இங்கே பாருங்கள், காரெல்லாம் பிளட்டாக இருக்குது. அவன் ஒரு கையில், இங்கே பாருங்கள், என் கையிலையும் ஃபுல்லாக பிளட்டு. வயசு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன முதுகில், ஷோல்டரில், காலில், கையிலெல்லாம் ஸ்க்ராச்சஸ். இங்கே திருவண்ணைநல்லூர்னு ஒரு ஊர். இங்கே யாருன்னே தெரில. 2-3 அண்ணாங்க வழி சொன்னாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து இதுதான் இங்கே தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குன்னு டேரெக்டாக கூப்பிட்டு வந்தார். ஒரு பாட்டி வந்தாங்க, அவங்க போகிற ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் என்ன சொன்னாருன்னு தெரில. நான் காரை திரும்பிட்டு வரக்குள்ளே அவங்க எங்கே போனாங்கன்னு தெரில.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தா திடீர்னு பாட்டியவே காணோம். பாட்டி எங்கே போனாங்கன்னு இந்த ஆக்சிடென்ட் ஆனாங்கல்ல ஒரு அண்ணா, அவங்கக்கிட்ட வந்து கேட்டால் அவங்க எங்கேயோ எங்களை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. எங்கே போனாங்கன்னே தெரில, அந்த பாட்டியை காணோம். நாங்கள் வந்து சரி அந்த பாட்டியை வந்து பிக்கப் பண்ண இடத்துல ட்ராப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பார்த்தா என்ன விஷயம்னா, ஆப்போசிட்டில் ஒரு லேடி அவங்க பையன் கூட வண்டி ஓட்டு வந்திருக்காங்க. இந்த அண்ணாவும் அவங்க பொண்ணுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் குடுமையெல்லாம் போட்டிருந்தாங்க, பொண்ணுன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் வண்டியில் வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த லேடி ஆப்போசிட்டில் வந்துட்டேன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் எது உண்மைன்னு எனக்கு தெரியல. நான் போகிறக்குள்ளே ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. இப்போ எப்படி திருக்கோளூர் போகிறதுன்னு எனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா மணி 12 ஆச்சு. 1 மணிக்கு ஆஃபீஸ் போகணும். அந்த அக்கா வாங்கக்கா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னா, நான் என்ன நினச்சேன்னா அவங்க குழந்தை என்ன நினச்சேன், ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்கக்கா அப்படிங்கிறேன். ஆனால் என் குழந்தை நீங்கள் கூப்பிட்டு போங்கண்ணா அப்படின்னாங்க. அக்கா குழந்தைக்கா அப்படிங்கிறேன். ஆனால் என் குழந்தைக்கும் அர்ஜென்ட்டுனா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்க வேறு ஃபேமிலி, இவங்க வேறு ஃபேமிலி அப்படிங்கிறது. பார்த்தா ஒரு பாட்டி கையில் வச்சுருந்தாங்க. அந்த பாட்டி வண்டியில் ஏறி போன்ட்டாங்க. அப்புறம் வந்து வண்டி எனக்கு பார்த்து சொல்கிறாங்க, யார் குழந்தைப்பா இதுன்னு என்கிட்ட கேட்குறாங்க. பாட்டி எனக்கு தெரியல பாட்டி, உங்கள் குழந்தை இல்லையா அப்படின்னா, என் குழந்தை இல்லைப்பா, நான் பக்கத்தில் ஏதோ களை பிடுங்கிட்டு இருந்தேன், வரப்பில் விழுந்துட்டாங்கன்னு வந்தேன். அப்புறம் அந்த அம்மா இருந்துட்டு என்னை ஏறுனாங்க, நான் பாட்டுக்கு ஏறிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த அண்ணாவும் அந்த குழந்தைய மட்டும் தான் வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அவர் சரக்கு அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், பட் ஐம் நாட் ஷுவர். பார்த்தா அவர் வண்டியை கீழே போட்டு எந்திரிக்க முடியல அவரால். குழந்தையும் தூக்கல. குழந்தை வந்து அந்த அக்கா இன்னொரு அக்கா தூக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரோட்டில் நின்றுருக்காங்களா, குழந்தைய பிடிப்பாங்கிறாங்க. அவர் என்னடான்னா வண்டியை தூக்குறதுல தான் இதாக இருக்காரு. அவர் கான்சியஸாகவே இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபுல்லாக போதையில் இருக்கிறாரு. ஏன்னா கண்ணும் திறக்கல, அவர் நிதானமே இல்லாமல் இருந்தார். என்ன பண்ணுறதுனே தெரியல கைஸ். ஏதோ ரெண்டு ஹாஸ்பிட்டல் தேடி போய் ஜிஹெச்சில் விட்டுட்டு வந்துட்டேன். அவரும் என்னென்னா ஹாஸ்பிட்டலே வேணாம், வீட்டுக்கு போய்க்கலாம், இங்கே போனால் கேஸ் அது இதுன்னு போட்டுருவாங்க, ஆக்சிடென்ட்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இல்லைண்ணா நீங்கள் வந்து கீழே கல் தறிக்கிட்டு வண்டி வீல் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறமும் அவர் வந்து அங்கே போயிட்டு ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க வந்து வண்டியில் இடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அவங்க 108 இது அரேஞ்ச் பண்ணி தரோம், நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் எட்டு போனேன், ஏன்னா குழந்தை கை வீங்கிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவர் எனக்கு அதெல்லாம் இல்லை, நான் வீட்டுக்கு போகிறேன், என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். எனக்கும் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி ஹாஸ்பிட்டலாக விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இப்போ கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஒரு காரெல்லாம் ஃபுல்லாக பிளட் ஆயிடுச்சு, பின்னாடி சீட்டில் சைடில் டோரில் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. என் வீட்டுக்கு போய் அதை வேறு கழுவணும். ஐயோ ஆனால் குழந்தைங்க ஒரு மாதிரி குழந்தை வந்து அழுகிறப்ப எனக்கே ஒரு மாதிரி கண்ணிலெல்லாம் தண்ணி தேங்குற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த குழந்தை அந்த நர்ஸுக்கை வந்து எங்கேயும் அடிபட்டிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. குழந்தை கதறி அழுகுது. என்னால் ஐயோ அந்த எமோஷனை கட்டுப்படுத்தவே முடியல. ஐயோ என்னால் முடியலன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஸோ சாமி ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுங்க அந்த ஃபீலிங்ஸ். நம்ம திரும்ப திருக்கோயிலூருக்கு போயிட்டுருக்கோம். வழி கரெக்டானு தெரில, மேப் போட்டுக்கலான்ட்டு இருக்கேன். வழி கரெக்டாக இல்லை போகிற இது கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி தெரில. ஓகே கைஸ், இந்த ஃபஸ்ட் வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து ஏதோ நான் பேசுகிறதில் ஏதோ ஒரு பாயிண்ட் பிடிச்சி உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைனா ஃப்யூச்சரில் எப்போயாவது மறுபடியும் எங்கள் வீடியோஸ் நீங்கள் பார்ப்பீங்க, அப்போ எப்போயாவது பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ். வீட்டுக்கு வந்துட்டோம் கைஸ். வேறு தொடச்சிக்கிட்டு இருக்கோம் கைஸ். பிளட் ஸ்டெயின்ஸ்லாம் போகாதுன்னு சொல்லி இங்கே பாருங்கள். இங்கே பிளட்டு, இங்கே எல்லாம் பிளட்டா இல்லை துரு பிடிச்ச காரையானே தெரில கைஸ் நம்ம காரு. ஏன்னா 2007 எடுத்த காரு. நம்ம எடுக்கல, ஃப்ரெண்டு வச்சுருந்தான். நான் பாட்டுக்கு வேணும்னு சொல்லி பிடிங்கி வச்சு ஓட்டிக்கிட்டு நானே வச்சுக்கிட்டேன்.